உண்மை ஒரு நாள் வெல்லும்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வந்து இந்த சீரியலில் மட்டும் உண்மை வெல்றதுக்கான வாய்ப்பே இல்லை போல். எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு பொய் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது, வந்து திருப்பி அடுத்தடுத்துன்னு வந்து வெளில வந்து விழுந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ கண்டிப்பாக இவங்க பாஸ்போர்ட்டெல்லாம் வாங்கி மலேசியாவுக்கு போக தான் போகிறாங்க, செலவெல்லாம் வந்து பார்த்துக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே ரோகிணி நம்ம எதிர்பார்த்த மாதிரி அவங்க மாமாவாக நடித்த அந்த ப்ரௌன் மணியை திருப்பி வர வச்சு அவரை கூப்பிட்டு வந்து பேசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த தொழில் எதிரிகள்லாம் சேர்ந்து ஜெயிலே வச்சு அவங்க அப்பாவை கொண்டுட்டாங்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க அப்பாவுடைய மரணம், இவ்வளோ பெரிய ஆள், பெரிய பணக்காரர், 300-350 கோடி ரூபாய்க்கு மேலேன்னு சொன்னாங்க, நியூஸ் பேப்பரில் வந்திருக்கும். அவருடைய பேர் என்ன ஆச்சு, எப்படி இறந்தார், இன்டர்நெட்டில் சும்மா கூகுள் பண்ணாலே தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதெல்லாம் யாரும் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பே கூட கொடுக்காம இன்னமும் குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இது சரியாக இருக்குமா, உண்மையாக இருக்குமா, பொய்யா இருக்குமான்னு முத்து மீனாவும் தனியாக டிஸ்கஸ் பண்ண எப்படியோ அப்பாவை போட்டு தள்ளியாச்சு அப்படின்னு யோசிச்சா. ஆனால் அதே சமயத்தில் ரோகிணிக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது. ரோகிணியுடைய அப்பா பணக்காரர், அந்த பணம்லாம் இவங்களுக்கு வருங்கிற நம்பிக்கையில் மட்டுமே தான் ஒரு மரியாதையை கொடுத்துட்டே இருந்தாங்க. மலேசியாவுக்கு போயிடுவான்னு சொல்லிட்டு விஜயா. இப்போ அங்கேருந்து பணம் வரப்போகிறதில்ல அப்படின்னா அவங்க இவங்களை நடத்துகிற தோரணையே வேறு மாதிரி இருக்கும். அப்படி என்னப்பா நம்ம வச்சு கொடுத்த ஒரு கடையை தான் நடத்திக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு அந்த கடையும் இல்லைங்கிறது ஆயிடுச்சு. நான் பாதி நாள் அவங்க ஷோரூமில் இருக்காங்க, அந்த வேலையும் போயிடுச்சு அப்படின்னா எல்லா சைட்லையும் நெருக்கடிகள் அதிகமாகும் ரோகிணிக்கு. இன்னொரு பக்கம் இப்போதைக்கு தப்பிச்சாலும் பெரிய சந்தேகம் முத்துமீனாவுக்கு விழுந்துருச்சு. ஆனால் நமக்கு என்ன அப்படின்னா வந்து இன்னும் ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு மேலே ஆகிடும் போலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு பெரிய ஒரு எக்ஸ்போஸ் நடந்து விஷயங்கள்லாம் உண்மை தெரிய வரதுக்கு ரொம்ப நாள் ஆகிடும் போல். ஸோ அதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்படியே கீழே இருக்க அந்த ஷாப்பிங் ஐக்கானை கிளிக் பண்ணி இல்லை டிஸ்கிரிப்ஷன்லையோ ஃப்ளிப்கார்ட் அண்ட் மிந்த்ராவில் ஸ்லிப்பர், ஷூஸ், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸு, பர்ஃப்யூம் எல்லாத்துக்கும் ஏகப்பட்ட ஆஃபர் போயிட்டுருக்கு. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. நீங்கள் சிறகடிக்காசை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? சிறகடிக்காசையா இல்லை ரோகிணியை தப்பிக்க வைக்க ஆசையா, இல்லை கடைசி வரைக்கும் மீனாவை கஷ்டப்படுத்த ஆசையா, எப்படி போகுது கதைங்கிறத சொல்லுங்கள். ஆனால் மீனா கொஞ்சம் பெட்டராக போகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.